இப்படி தெரிகிறது இயற்கை. நம்ம வீட்டில் கூட ஒரு இயற்கையை உருவாக்க முடியும். இப்படி தாங்க நாமளாக கொஞ்சம் செடிகளை நட்டு வளர்த்துட்டோன்னா அதுவே பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு இயற்கையாக காட்சி அளிக்கும். இங்கே பாருங்கள், ஒரு துளசி செடி. அந்த துளசி செடியை பற்றி பிடிச்சிக்கிட்டு மாடி தோட்டத்தில் உள்ள ஒரு காய், பீர்க்கங்காய். தரையில் வச்சா எவ்வளோ பெருசாக வளருமோ அந்த அளவுக்கு நல்ல பெரிய சைஸில் ஒரு மருதாணி. இந்த மருதாணி பூக்கள் மாடிக்கு வரும்போதே அப்படி ஒரு வாசனை கொடுக்கும். இதை வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பேகு பாருங்களேன், தெர்மோகோல் பாக்ஸ் தான். தெர்மோகோல் பாக்ஸில் கூட ரொம்ப அழகாக செடிகளை வளர்க்க முடியும். பக்கத்துலேயே செம்பருத்தி, திப்பிலி செடி கூட மாடியில் வளர்க்க முடியும். இங்கே பாருங்களேன், திப்பிலியில் பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. துளசி ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் நிறைந்த ராம துளசி, கருந்துளசி எப்படி வேணால் சொல்லிக்கலாம். இதை போட்ட முள்ளங்கி விதைகள்லாம் அழகாக முளைச்சி நிற்கிது. சோப்புக்கீரை விதைகள் அதுவும் சூப்பராக முளைச்சிருக்கு. வெள்ளரிக்காய் விதைகள் போட்டிருந்தேன், அதுவும் முளைச்சிருக்கு. நட்டு வச்ச காராமணி செடிகள் சூப்பராக வளருது. போட்ட கொத்தமல்லி விதைகளும் அழகாக முளைச்சிக்கிட்டு இருக்கு. இதில் வழுதினங்காய்கள் காய்ச்சிருக்கு. கத்திரிக்காயில் ஒரு இனம் தான் இதுவும். கொத்தமல்லி நிறைய போட்டிருந்தேன், போட்ட இடம் எல்லாமே முளைச்சிருச்சு. ரொம்ப அழகாக முடக்கத்தான் கீரை அப்படியே பரவி இருக்குது. அதுவும் மாடி தோட்டத்தில். முள்ளு கத்திரிக்காயில் பிஞ்சுகளை விட ஆரம்பிச்சிருக்கு. இன்சுலின் செடி அப்படி பச்சை பசேல் அப்படின்னு நல்லா பெருசாக சூப்பராக இருக்குது. ஸ்டார் ஃப்ரூட்டு இப்போ தான் குட்டியாக வாங்கி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் செடியில் நிறைய காய்கள் அப்படி அட்டகாசமாக தொங்கிட்டுருக்கு. வெள்ளை கத்திரிக்காய் இது. ஸோ இட்லி பூ அப்படி அழகாக வளர்ந்து பூத்துக்கிட்டு இருக்கு. இந்த செடி வச்சுருக்க தொட்டியிலே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக கற்பூரவள்ளி செடியும் இருக்குது. இவ்வளோ பெரிய கற்பூரவள்ளி செடி பாருங்கள். ஒரு சின்ன தொட்டியில் 2 செடி சேர்ந்து வளர்ந்துட்டுருக்கு. ரெண்டுமே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. புதினா வச்ச புதினாலாம் அழகாக தழைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. ட்ராகன் ஃப்ரூட்டு கட்டிங் சூப்பராக முளைச்சிருச்சு. ரொம்ப ரொம்ப அழகாக போயிட்டுருக்கு இந்த பொன்னாங்கண்ணி. அது மாதிரி வல்லாரைக்கீரை, மூக்குத்தி அவரையில் ஒரு செடி இது. ரொம்ப ரொம்ப அழகாக இதில் காய்கள் விட்டுருக்கு. தடியன் அவரை. ரோஜா செடியில் நிறைய மொட்டுகளோடு இருக்குது. ரோஜா செடி சின்ன ஒரு தொட்டியில் வச்சதுலேயே கொத்தவரைகள் காய்ச்சிருக்கு. பக்கத்தில் ஒரு இதில் பாருங்கள் காராமணி காய்ச்சி தொங்குது. மல்லிகை மழைக்கு நிற தளன்னு தளர் விட்டு வந்திருக்கு. ரோஜா பூக்கள் இருக்குது. லெமன் கிராஸ், ஒரு சின்ன தொட்டியில் வச்ச சிவப்பு பன்னீர் நிறைய பூக்களை கொடுத்துச்சு. இப்போ நிறைய மொட்டுகளோடு இருக்குது. நல்ல பெரிய செடி. இந்த பக்கம் அந்த பக்கம் ஒன்று படர்ந்து அப்படி போயிட்டுருக்கு. நிறைய மொட்டுகளோடு இருக்குது. வெண்டைக்காய் செடி நிறைய வெண்டைக்காய் எடுத்தாச்சு. இன்னும் வெண்டைக்காய் இருக்குது. அதில் திருநீட்டு பச்சை மிளகாய் செடி. எப்படியும் பச்சை மிளகாய் இருக்கும், தேவைக்கு வந்தாமல் பறிச்சுக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கும். இப்போது கண்ணில் தெரிய மாட்டேங்குதே. இதோ இங்கே ஒரு பச்சை மிளகாய் பார்த்தேன். ஒரு பச்சை மிளகாய் இருக்குது. நல்லா கொத்தாக நல்லா பெருசாக பெயிண்ட் பக்கெட்டில் வச்சா முள்ளு கத்திரிக்காய் இவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்கு பாருங்கள். இங்கே இருக்குது. இதில் நிறைய இருக்குது பாருங்கள்.
இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கத்திரிக்காயே வாங்க வேண்டாம், கத்திரிக்காய் வாங்காமையே வீட்டு கத்திரிக்காயே போதும். வயலட் கத்திரி, அத்தி வச்சது அப்படி துளிர் வந்துட்டுருக்கு. வெண்டைக்காய் வேறையும் செடி வச்சுருந்தேன், எல்லாத்துலேயுமே வந்து காய்கள் இருக்குது. இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. போட்ட விதைகள் சூப்பராக முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு. அதில் பெரிய தொட்டியில் தான் ஏற்கனவே இந்த செடிகளுக்கு இடையில தான் விதைகள் போட்டிருந்தேன். பிடிங்கி மாற்றி நட வேண்டியது தான். எங்கே நல்லா நீட்டமாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். காராமணி, காராமணி. சுரைக்காய் கொடி இப்போ தான் 4 நாள் முன்னாடி ஒரு சுரைக்காய் எடுத்தேன். அப்படியே பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பந்தலில் பாவற்காய் கொடி இருக்குது. கோவக்காய்கள் நல்லா பெருசாகிடுச்சு. இதெல்லாம் எனக்கு பறிச்சிடணும். மூக்குத்தி அவரை, பூக்களும் மொட்டுகளும். இது விரிஞ்சு முடிஞ்சது, இது மொட்டு. ஜாதி அப்படியே பூத்துக்கிட்டே இருக்குது நிறைய. இன்னும் இந்த பக்கம் கூட உள்ளுக்குள்ளே அப்படியே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், ஒயிட் ஸ்டார் மாதிரி. வயல் பொன்னாங்கண்ணி அப்படி வெட்ட துளுத்து வந்துட்டும், கூட கொஞ்சம் புல்லும் சேர்ந்தே வளருது. ஆனாலும் செடி சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு. மாதத்துக்கு ஒரு செடி அப்படின்னு ரெடி பண்ணி வளர்க்க ஆரம்பித்தா கூட 2 வருஷத்தில் அட்டகாசமான தோட்டம் நம்ம வீட்டில் உருவாயிரும். முயற்சி செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.